வணக்கம். முத்ராதன் யோகாவிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்று தொடர் தும்மல், மூக்கடைப்பு மற்றும் காது மூக்கு தொண்டை இஎன்டி தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கிற ஒரு முத்திரையான தும்மி முத்திரை தான் பார்க்க போறோம். தும்மல் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட பெயர் தான் இதற்கு தும்மி அப்படிங்கிற இந்த முத்திரைக்கான பெயர் காரணம். இது இரண்டு கைகள்லயும் ஒரே நேரத்துல செய்ய வேண்டிய ஒரு முத்திரையாகும். இந்த முத்திரையை செய்யறதுக்கு முன்னாடி பொதுவான விதிகளான நீங்க உணவு உண்டு 1 மணி நேரம் ஆயிருக்கட்டும். அதே போல உங்களுடைய கால்களையோ கைகளையோ குறுக்க ஒன்றின் மேல் ஒன்று போட்டிருக்காதீங்க. தரையில அமர்ந்தோ நாற்காலியில் அமர்ந்து பண்றீங்கன்னா உங்களுடைய பாதங்கள் தரையை தொட்டபடி இருக்கட்டும். இப்ப இந்த முத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கைகள்ல 2 கைகள்லையும் சுண்டு விரல், மோதிர விரல் இரண்டையும் இப்படி நம்ம ஒட்டி வச்சோம்னா இது ரெண்டும் இந்த இடத்துல சேருது இல்லைங்களா? இந்த இடத்துல உங்களுடைய பெருவிரலை இப்படி வைக்கணும். வைக்கிறது மட்டும் இல்லாம பெரும்பாலான முத்திரைகள்ல நம்ம இப்படி வைங்க, இந்த மாதிரி வைங்கன்னு மட்டும் தான் சொல்லுவோம். அதாவது தொட மட்டும் சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்க ஒரு சிறு அழுத்தமும் கொடுக்கணும். அதாவது நீங்க இந்த 2 கைகளும் தொடும் இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு, இங்க பாருங்க ஒரு சின்ன அழுத்தம். இப்படி ஒரு சின்ன அழுத்தம் குடுக்கணும். அதாவது கைகள இந்த மாரி வச்சுட்டு, இந்த இடத்துல ஒரு சிறு அழுத்தம் நீங்க இப்படி குடுக்கணும். இந்த மாதிரி உள்ளங்கைகள் வானத்த பார்த்த மாரி உங்களுடைய மடி மீதோ, நாற்காலியில உட்கார்ந்து பண்றீங்கன்னா, நாற்காலியில இருக்க 2 பக்கங்களும் உங்க கைகள வச்சுட்டு, நீங்க உங்களுடைய சுவாசத்த மட்டும் நீங்க கவனிக்கணும். இல்லன்னா நிதானமான ஆழ்ந்த சுவாசங்களை எடுத்து விடலாம். இது உடனடியா நமக்கு என்ன பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நிமிடத்துல உங்களுடைய தொடர் தும்மல் நின்றும். அது மட்டும் இல்லாம காது, மூக்கு, தொண்டை சம்பந்தமா ஏதாவது அடைப்பா நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அந்த அடைப்பு உடனடியாக நீங்கும். அதே மாதிரி சைனஸ் பிரச்சனையால மூக்கில் நீர் வடியுது, இல்லைன்னா எனக்கு ரன்னிங் நோஸ் இருக்கு, அதனால எனக்கு நீர் வடிந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, இது மிக சிறப்பான பலனை கொடுக்கும். அதே மாதிரி தும்மல் ஆலையும் தொடர்ந்து நீர் ஒழுகிறதாலையும் முகம் பயங்கரமா சோர்வுற்று இருக்கும் இல்லைங்களா? அந்த முக சோர்வை இந்த முத்திரையானது உடனடியாக நீக்கும். இப்ப இந்த முத்திரையை நம்ம எவ்வளவு நேரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு நீண்ட நாளா எனக்கு ஒரு இஎன்டி பிரச்சனை இருக்கு, அதுக்காக நான் செய்யறேன் அப்படிங்கிறவங்க தினம் 8 நிமிடங்கள் வீதம் இந்த முத்திரையை நீங்க பயிற்சி செய்யுங்க. இல்ல எனக்கு இப்ப சளி பிடிச்சிருக்கு, ரன்னிங் நோஸ் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறவங்க 8 நிமிடம் இந்த முத்திரையும், அலர்ஜி முத்திரை நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டுக்கோங்க இல்லைங்க, அந்த அலர்ஜி முத்திரையை நீங்க ஒரு 8 நிமிடமும் தொடர்ந்து செய்யும் பொழுது, நீங்க ரொம்ப சீக்கிரமா அந்த தடுமன்ல இருந்து வெளியில வந்துரலாம். இப்போ நான் திரும்பவும் சொல்றேன். இந்த முத்திரை நீங்க இந்த மாரி கைகள வச்சு சிறு அழுத்தம் குடுக்கணும். உள்ளங்கைகள் வானத்த பார்த்தபடி நீங்க இந்த மாரி வச்சுக்கிறீங்க. மினிமமா 2 நிமிடங்கள்ல இருந்து 8 நிமிடங்கள் ஒரு வேளைக்கு இத பயிற்சி பண்ணலாம். அதிகபட்சமா ஒரு நாளைக்கு 3 முறை. அதாவது 24 நிமிஷம் தான் இந்த முத்திரை அதிகபட்சமாவே நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அத மட்டும் மறந்துடாதீங்க. இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு முத்ராதன் யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.